வணக்கம் மாணவர்களே. இன்று 11ஆம் வகுப்பு வேதியியலில் ஐபாக் நேம் அதாவது பேரிடுதல் இது பார்க்க போகிறோம். சேர்மங்களின் வடிவங்கள் மற்றும் பேர் கொடுத்துட்டாங்க. அது எப்படி பேரிடுங்கிறது பார்க்கோம். சரியா? இப்போது நீளமான சங்கிலி தொடரை நம்ம இது தேர்ந்தெடுத்துட்டோம். சரியா? அதில் எங்கேருந்து நம்பர் இடன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே நம்ம நம்பர் இடலாம். இந்த பக்கம் இருந்து நம்பர் இட்டாலும் 1 2 3. மூணாவது இடத்துல என்ன வருது? இந்த முன்னோட்டு வருது. சரியா? அதே மாதிரி 4 5 வருது. இந்த சைடு பேரிட்டாலும் என்னது 5 தான் வரும். சரியா? அப்புறம் முன்னோட்டுக்கு மூணாவது இடம் தான். சரியா? முன்னோட்டோட பேர் தான் சொல்லணும். அதான் 3 மெத்தில். முன்னோட்டோட பேர் என்னது? 3. மூணாவது இடத்துல இருக்கிறதுனால மெத்தில், 3 மெத்தில். 5 கார்பன் இருக்கிறதுனால மூல வார்த்தை என்னது? பெண்டு. சரியா? அடுத்து பாருங்கள், எல்லாம் கார்பனுக்கு இடையில் ஒற்றை பிணைப்பு இருந்தாலே எப்படி முடிக்கணும்? ஏன் முடிக்கணும். சரியா? அதான் இது 3 மெத்தில் பெண்டேன். சரியா? இதான் ஐபாக் நேம். அடுத்து பாருங்கள், அடுத்த சேர்மம். இதில் நீளமான சங்கிலித்தொடர்னா இதுதான். அதாவது நேராகத்தான் போகணும்னு நினைக்கக்கூடாது நம்ம. சரியா? வளைவாகவும் போகலாம். வளைவாகவும் போனாலும் செயின் தான். சரியா? சங்கிலி தான். சங்கிலிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கணும். சரியா? அது சைடாக போகுது, நேராக போகுது, அப்படியெல்லாம் கணக்கு கிடையாது. சரியா? எப்படி போனாலும் பரவாயில்ல, அது எப்படி இருக்கணும்? நீளமாக இருக்கட்டும். சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும் தான் நமக்கு டவுட் இருக்கும். அதாவது இந்த சைட்லேருந்து ஆரம்பித்தாலும் 7 வரும், இந்த இடது பக்கத்துலேருந்து ஆரம்பித்தாலும் என்ன வரும்? 7 வரும். நம்ம வலது பக்கத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா இங்கே தான் 2 முன்னோட்டு வருது. சரியா? முன்னோட்டு எந்த பக்கத்தில் அதிகமாக இருக்கோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும். அந்த முன்னோட்டுக்கு அதிகமான இருக்கக்கூடிய முன்னோட்டுக்கு அந்த இடம் கொடுக்கக்கூடிய இடம் குறைவாக இருக்குதாப்புல நம்ம பார்த்துக்கிடணும். இங்கே ஒரு முன்னோட்டு தான் இருக்குது. இங்கே இந்த பக்கத்தில் 2 முன்னோட்டு இருக்கிறதுனால இங்கேருந்து ஆரம்பித்தா 7 வருது. சரியா? 7 வருது. அடுத்து முன்னோட்டோட பேர் பாருங்கள், இங்கே 2வது இடத்துல 2 இருக்குது. 2,2. சரியா? 5வது இடத்துல இருக்கிறதுனால 5. ட்ரைன்னு சொல்லணும். ட்ரைன்னா 3ன்னு அர்த்தம். சரியா? ட்ரை மெத்தில். 1 இருந்தால் நம்ம எதுவுமே போட வேண்டாம். 2 இருந்தால் ட்ரை போடணும். 3 இருந்தால் ட்ரை போடணும். சரியா? ட்ரை மெத்தில். 7 கார்பன் இருக்கிறதுனால கெப்டு. மூல வார்த்தை என்னது? கெப்டு. எல்லாம் ஒற்றை பிணைப்பு தான். அப்போனா ஏன்னு முடிச்சிருங்க. சரியா? அதான் இது 2,2 5 ட்ரைமெத்தில் கெப்டேன். சரியா? அடுத்து பாருங்கள், இது அதே கான்செப்ட் தான். அதாவது முன்னோட்டுக்கு குறைவான நம்பர் வருதாப்பில் நம்ம பார்த்துக்கோங்க. இது நீளமான சங்கிலி தொடர். 5 கார்பன் இருக்குது. இந்த சைட்லேருந்து வந்தோம்னா நமக்கு 1 2 3 முன்னோட்டுக்கு என்னது? 3வது பொசிஷன் கிடைக்கும். இந்த சைடில் வந்தால் 2வது பொசிஷன் கிடைக்கும். அதனால் இதைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். குறைவான நம்பர் முன்னோட்டுக்கு வருதாப்பில் நம்ம தேர்ந்தெடுக்கணும். சரியா? ஆனால் பேரிடையில நமக்கு அல்பபெடிக் ஆர்டரை நம்ம பயன்படுத்தணும். சரியா? இந்த 3 எத்தில்னு போட்டிருக்காங்களா, ஈ தான் முதல்ல வரும். மெத்தில காட்டிலும் எம்மை காட்டிலும். இது ஈ, இது எம்மு. எது வரும்? சரியா? ஈ தான். அதனால் பேரிடையில் 3 எத்தில் 2 மெத்தில். சரியா? அதோட ரூட் வேர்டு 5 இருக்கிறதுனால என்னது? பெண்டு. எல்லாம் ஒற்றை பிணைப்பு இருந்தாலே என்னது? ஏன் முடிக்கணும். சரியா? ஒற்றை பிணைப்பு இருந்தாலே ஏன் முடிக்கணும். சரி, அடுத்து பாருங்கள், இது நம்ம பேரிடையில் நீளமான சங்கிலித்தொடரை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா நம்ம வினைசியல் தொகுதியிலேருந்து தான் தேர்ந்தெடுக்கணும். சரியா? இதை நம்ம விட்டுறணும். இது அப்போனா இது என்னது? ப்ரிபிக்ஸ், அதாவது முன்னோட்டு. அப்புறம் 1 2 3 4. 2வது இடத்துல மெத்தில் இருக்கிறதுனால 2 மெத்தில். 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டு. ஏன் முடிப்போம். எல்லாம் சிங்கிள் பாண்டாக இருக்கிறதுனால ஏன் முடிப்போம். ஈ எடுத்துகிட்டு என்ன சேர்ப்போம்? ஆல் சேர்ப்போம். சரியா? ஏன்னா இங்கே ஆல்டிகைடு குரூப் இருந்தாலே என்ன சேர்க்கணும்? ஏஎல் சேர்க்கணும். அது தெரிஞ்சுக்கிடணும். ஆல். சரியா? இப்போது இது ரெண்டையும் சேர்த்தெழுதில், அதாவது எண்ணையும் ஆலையும் சேர்த்தெழுதில் என்னது?
நாவாக மாறிடும். இன் ப்ளஸ் ஆ நா தானே. சரி, அதான் 2 மெத்தில் பியூட்டனல். சரியா? அடுத்து பாருங்க, நமக்கு இதோட நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் 2 இருக்குதாப்புல பார்க்கணும். சரியா? அடுத்து என்னன்னு பார்ப்போம். அடுத்து பாருங்க, இந்த இடத்துல இதுதான் என்னது வினைசெயல் தொகுதி. இங்கேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். இதுதான் நீளமான செங்கிலி தொடர். 1 2 3 4. நம்ம அந்த ஃபங்க்ஷன் அதாவது வினைசெய்கில் உள்ள தொகுதியில் உள்ள கார்பனையும் நம்ம சேர்த்துக்கிடணும். நம்ம அதை சேர்க்கறதுக்கு பழக்கப்படலை, சேர்த்து தான் நம்ம பழக்கப்பட்டுக்கிடணும். சரியா? அந்த கார்பனையும் சேர்க்கணும். இங்கேயும் கார்பனை சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் உள்ள கார்பனை நம்ம நம்பர் ஏரியாவில் சேர்த்துக்கிடணும். சரியா? இப்போ 1 2 3 4. இந்த 3வது இடத்துல என்ன இருக்குது? இரட்டை பிணைப்பு இருக்குது. 3 4ல் இருக்குது. நம்ம 3வது இடம் தான் சொல்லணும். சரியா? ஏன்னா குறைவான நம்பரை தான் நம்ம எடுக்கணும். சரியா? சரி, இப்போ இந்த 2வது இடத்துல என்ன இருக்குது? எத்தில் இருக்குது. 2 கார்பன் இருந்தாலே என்னது? எத்தில். அப்புறம் அதோட பேரை தான் நம்ம முன்னோட்டை தான் சொல்லணும். சரியா? அப்புறம் எந்த இடத்துல இருக்குது இந்த எத்தில்? 2வது இடத்துல இருக்கனால 2 எத்தில். 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டு. இரட்டை பிணைப்பு இருக்கிறதுனால எந்த இடத்துல இருக்குது? 3வது இடத்துல இருக்கிறதுனால 3 EN. சரியா? ஈன். சரியா? அமிலம் இருந்தாலே என்னது? ஆயிக் அமிலம்னு முடிக்கணும். எடுத்துகிட்டு என்ன செய்யணும்? ஆயிக் அமிலம். சரியா? புரியுதா? இந்த இன்னும் ஆவும் சேர்ந்தால் என்னவா ஆயிரும்? ஈன்னு மாறிடும். சரியா? அதான் என்னது? 2 எத்தில் பியூட் 3 ஈனாயிக் அமிலம். சரியா? 3 ஈனாயிக் அமிலம். இதுதான் இதோட பேர். அடுத்து பாருங்க, இதில் பாருங்கள் வினைசெயல் தொகுதியை பாருங்கள். 2 வினைசெயல் தொகுதி இருக்குது. 2ல் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா அமிலத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். அப்போனா நம்பர் எடுத்தது அதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். அதுலேருந்து ஆரம்பித்தா 1 2 3 4 5 6 7. சரியா? அப்புறம் இந்த வினைசெயல் தொகுதியை என்ன சார் செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வினைசெயல் தொகுதியை நம்ம என்னதான் முன்னோட்டாக பயன்படுத்தணும். முன்னோட்டாக பயன்படுத்துறது இது ஆல்டிகைடு. சரியா? ஆல்டிகைடுங்கிறது முன்னோட்டாக பயன்படுத்தல என்ன பேரில் வரும்னா பார்மைல். சரியா? என்ன பேரில் வரும் முன்னோட்டில்? பார்மைல். இது மட்டும் தான் முன்னோட்டாக இருக்கா? இதுவும் ஒரு முன்னோட்டாக இருக்கா? மெத்தில்னு இருக்குது. அப்புறம் எதை சொல்ல எப்போ தான் ஃபஸ்ட்டு வரும்? எம்மா காட்டிலும். அதனால் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது. 2 ஃபார்மைல் 2 மெத்தில் முடிச்சிட்டோம். 7 கார்பன் இருக்கிறதுனால கெப்டு. எல்லாம் அதாவது ஒற்றை பிணைப்பு இருக்கிறதுனால ஏன். ஆசிட் அதாவது அமிலக்குறிப்பு இருக்கிறதுனால ஆயிக் அமிலம். எடுத்துகிட்டு என்ன செய்யணும்? ஆயிக் அமிலம்னு நம்ம சேர்க்கணும். அதான் என்னன்னு பாருங்கள். 2 ஃபார்மைல் 2 மெத்தில் கெப்டனாயிக் அமிலம். சரியா? இதான் பேர்.